ஹாய் கேஸ், இப்போலாம் நிறையா பேரோட வீட்டில் அழகுக்காகவும் சில பேர் கிளாஸில் சேர்ந்தனால நிறையா பேர் கீபோர்டு, அதாவது பியானோ வந்து நிறையா பேர் வாங்கியிருப்பீங்க. ஆனால் பியானோட ஹிஸ்ட்ரி தெரியுமா? வாங்க பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற மாடர்ன் ஏஜ் பியானோலாம் முன்னாடி கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போலாம் ரொம்பவே ஈஸியாக அடாப்டர் மாட்டி நம்ம வாசிக்க ஆரம்பிச்சிடுறோம். அப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஹைடீலியஸ், அதாவது இந்த பியானோ ஃபுல்லாக வாட்டரால் தான் பவர்டாக இருக்கும். வாட்டர் பவர்டு பியானோவை தான் ஹைடீலியஸ்பாங்க. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற மாடர்ன் ஏஜ் பியானோக்குலாம் அடித்தளமாக இருந்தது போர்ட்டலோமியோ கிறிஸ்டோஃபோரிங்கிற ஒரு இட்டாலியன் தான். ஸ்க்ரீனில் பார்க்கங்களேன், இவர் தான் போர்ட்டலோமியோ கிறிஸ்டோஃபோரி. இவர் தான் நம்ம யூஸ் பண்ணுற பியானோக்குலாம் அடித்தளமாக இருந்து ஒரு நல்ல ஒரு பியானோவை யூஸ் பண்ணார். அதிலிருந்து தான் இவர் அந்த பியானோ யூஸ் பண்ணதுலேருந்து இந்த மாதிரி நல்ல நல்ல ஐடியாஸ் வந்து பயங்கரமான பியானோஸ்லாம் உருவாக்க ஆரம்பித்தார். முதல்ல வயலின் அந்த மாதிரி ஸ்ட்ரிங் உள்ள பியானோஸ் தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது இல்லாமல் அதுக்கு முன்னாடி ரொம்பவே பெருசான அந்த ஹைடீலியஸ் பியானோ தான் யூஸ் பண்ணாங்க. இப்போலாம் அது கையில் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இருக்கிற பியானோவில் ஆட்டப்பெட்டியில் 300-400 வருஷம் இருக்குது நம்ம கையில் இந்த மாதிரி மாடர்ன் ஏஜ் பியானோஸ் வர்றதுக்கு. க்ரீக்காரங்க தான் முதல்ல இதை கண்டுபிடிக்கிறதுக்காக பாடுபட்டாங்க. அப்போ தான் அவங்க ஹைடீலியஸ்க்கு கண்டுபிடிச்சாங்க.